பாரதி ராஜா சார் வந்து அவருடைய வருகைக்கு முன்னாடி வந்து சினிமா ரொம்ப ஒரு சிலருக்கு மட்டுமே சொந்தமான ஒரு சினிமா, ஒரு எளியவர்களுடைய ஆயுதமாச்சு. யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம், நமக்கு வந்து நாலேஜ் இருந்தால் போதும், நமக்கு சினிமா மேலே ஆர்வமாக ஒரு பேஷன் இருந்தால் போதும், வந்து ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு முதல் உதாரணம் அவர் தான். இன்றைக்கி வந்து நிறைய விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டராக வரவங்க எல்லாமே நிறைய உலக சினிமாக்கள் பார்க்குறாங்க, உலக சினிமாக்கள் பற்றி பேசுகிறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் 1970s பாரதிராஜா சார் எடுத்த படங்கள் பாருங்கள், அது பாடல்களை நீக்கிட்டு பார்த்தா இன்றைய உலக சினிமாவுக்கு தரமான ஈக்குவலான டெஃபினட்டான நல்ல படம். ஒரு 16 வயதிலே ஆகட்டும், ஒரு முதல் மரியாதையாகட்டும், ஒரு புதிய வார்ப்புகள் ஆகட்டும், அதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு கிளாசிக்கல் சினிமா தான். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான படைப்புகளை கொடுத்த எங்களுக்கெல்லாம் இயக்குநர்கள் எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி. நான்லாம் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னா பாரதிராஜா சார் படங்கள் பார்த்து தான். இன்றைக்கி இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90s வந்த டைரக்டர்கள் எல்லாருமே பாரதிராஜா சாருடைய பாதிப்பு, அவருடைய ரசிகர்களாக இருந்து சினிமாவுக்கு வந்தவர்கள் தான். அவருடைய இழப்பு வந்து எங்களுக்கு வந்து இயக்குநர்களான எங்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. பாரதி ராஜா சார் வந்து நான் ஒரு 4-5 தடவை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. அவரோட பிளெஸிங் எனக்கு கிடச்சிது. அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ராங்காக மைண்டில் இருக்கிறது, காதலும் கலையும் பிரிக்கவே முடியாது, காதல் இல்லாமல் கலைஞன் இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். அண்ட் அவருக்கு சினிமா மேலே உள்ள எவ்வளோ பெரிய காதல் அப்படின்றது அலுவாட்டியும். அண்ட் 2 years பேக் மீட் பண்ணும்போது கூட நான் ஒரு கதையை ஒர்க் பண்ணிருக்கேன், கதை எழுதிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவரை எடுத்துட்டு ஒரு சினிமா நம்மளால யோசிக்கவே முடியாது. கிராமத்தை அவ்வளோ அழகாக எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தவர். மிஸ் யூ சார்.